அறிமுகம். நண்பர்களே வணக்கம். சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளுடைய உடையில் இல்லை, அவளுடைய ஆளுமையில் இருக்கிறது. ஒருவருடைய அன்புக்காகவோ அல்லது கவனத்திற்காகவோ நீங்கள் கெஞ்ச தொடங்கிவிட்டால் அந்த இடத்திலேயே உங்கள் மதிப்பை இழந்து விடுகிறீர்கள். ஒரு ராணியைப் போல மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? சாணக்கிய நீதியின் அடிப்படையில் ஒருவரை வசியப்படுத்தும் அந்த 7 ஆளுமை ரகசியங்களை இப்போது ஆழமாக பார்ப்போம். ரகசியம் 1. மௌனத்தின் வலிமை. சாணக்கியர் கூறுகிறார், அதிகமாக பேசுபவன் தன் ரகசியங்களை இழக்கிறான், மௌனமாக இருப்பவன் உலகையே ஆள்கிறான். நீங்கள் ஒருவரிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் உங்களை பற்றிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். மனித மனம் எப்போதும் தெரியாத விஷயத்தை தேடிதான் ஓடும். ஒரு விவாதத்தின் போது அமைதியாக இருங்கள். உங்கள் பதில்கள் சுருக்கமாகவும் ஆழமாகவும் இருக்கட்டும். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிக மதிப்பு கிடைக்கும். இது மற்றவர்களை உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. உணர்ச்சி மேலாண்மை. பயமும் அழுகையும் ஒரு பெண்ணின் பலவீனம் அல்ல, ஆனால் அதை தவறான இடத்தில் காட்டுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒருவர் உங்களை புறக்கணிக்கும் போது அவரிடம் அழுது கெஞ்சுவது அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பயத்தை போக்கிவிடும். உங்களுக்கு வலித்தாலும் அதை வெளியே காட்டாதீர்கள். ஒரு கல்லை போல உறுதியாக இருங்கள். உங்கள் உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரிய வரும்போது உங்களை ஒரு சாதாரண பெண் என்று அவர்களால் எடை போட முடியாது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. அறிவு சார்ந்த ஈர்ப்பு. சாணக்கியர் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். அழகு ஒரு காலகட்டத்தில் மறைந்துவிடும், ஆனால் அறிவு எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வெறும் மேக்கப் மற்றும் உடைகளால் ஒருவரை சில நிமிடங்கள் மட்டுமே கவர முடியும், ஆனால் உங்கள் பேச்சில் அறிவு இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வியந்து பார்ப்பார்கள். உலக நடப்புகள், வரலாறு அல்லது ஏதேனும் ஒரு கலையில் நிபுணத்துவம் பெறுங்கள். ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசத் தொடங்கினால் அனைவரும் அமைதியாக கேட்கும் அளவுக்கு உங்கள் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. கிடைப்பதற்கரிய தட்டுப்பாடு. சந்தனம் மரம் காடு முழுவதும் இருந்தால் அதன் மதிப்பு குறையும். நீங்கள் 24 மணி நேரமும் ஒருவருக்காக ஃபோன் காலிலோ அல்லது மெசேஜிலோ ஆன்லைனில் இருந்தால் உங்கள் மீதான ஆர்வம் அவர்களுக்கு குறைந்துவிடும். உங்களை ஒரு பிஸியாக நபராக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். அவர்கள் அழைக்கும் போது உடனே ஓடிப்போகாமல் உங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை வைத்திருங்கள். உங்கள் நேரம் அவர்களுக்கு ஒரு பரிசாக தோன்ற வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. சுயமரியாதையே பிரதானம். தன்னை மதிக்காதவனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். உங்கள் சுயமரியாதையை அடகு வைத்து பெரும் எந்த அன்பும் நிலையானது அல்ல. உங்களை அவமானப்படுத்தும் அல்லது உங்களை மதிக்காத இடத்திலிருந்து அமைதியாக வெளியேறுங்கள். நீ இல்லாமலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற பிம்பத்தை உருவாக்குங்கள். இது அவர்களை பதற்றமடைய செய்யும், உங்கள் மதிப்பை உணர வைக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6. மர்மமான ஆளுமை. சாணக்கிய ரகசியங்களை காப்பதில் வல்லவர். ஒருபோதும் உங்கள் முழு திட்டத்தையும் மற்றவரிடம் கூறாதீர்கள். ஒரு திறந்த புத்தகம் சீக்கிரம் படிக்கப்பட்டு மூடி வைக்கப்படும், ஆனால் மூடியிருக்கும் புத்தகத்தைத்தான் அனைவரும் ஆர்வமாக பார்ப்பார்கள். உங்கள் கடந்த காலம், உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் முழுமையாக பகிராதீர்கள். நீங்கள் யார் என்பதை அவர்கள் யூகிக்கவே நேரம் செலவிட வேண்டும். அந்த மிஸ்டி தான் வசியத்தின் ரகசியம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7. உடல் மொழி மற்றும் புன்னகை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. இது பாரதியாரின் வரிகள் என்றாலும் சாணக்கியரின் வீரமான பெண் என்ற தத்துவத்திற்கு பொருந்தும். குனிந்த தலை, பயந்த பார்வை கொண்ட பெண்ணை உலகம் அடிமைப்படுத்த நினைக்கும். எப்போதும் நிமிர்ந்து நடங்கள். பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்கள். முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய, மற்றவர்கள் கணிக்க முடியாத புன்னகை இருக்கட்டும். இந்த புன்னகை எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தன்னம்பிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த 7 ரகசியங்களும் உங்களை ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து ஒரு ஆளுமைமிக்க ராணியாக மாற்றும். இதில் நீங்கள் எந்த ரகசியத்தை இப்போதே பின்பற்றப் போகிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் தோழிகளுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆழமான சாணக்கிய கருத்துக்களுக்கு இப்போதே சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது என்னோட ஓன் வாய்ஸு, வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.